உங்களுக்கு பிடிச்ச பொம்மைகளை ஆர்டர் பண்ணலாம். www.pontoonkids.com இருந்து. Link is in the description. மேங்கோ. அன்னைக்கு சண்டே. கட்டு சிங்கி அவங்களோட டிராயிங் புக்ல டிராயிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப டோர் பெல் யாரோ அடிக்கிறாங்க. அப்பா டோர் ஓபன் பண்றாரு. யார் வந்திருக்காங்க அப்படின்னு கட்டு சிங்கி எக்ஸைட்டடா போய் பாக்குறாங்க. ஆனா வெளிய கொரியர்காரர் இருந்தாரு. அப்பாவோட கையில பெரிய பெரிய 2 பாக்ஸஸ் இருந்தது. கட்டு சிங்கி, உங்க பாட்டி உங்களுக்காக ஏதோ சென்ட் பண்ணிருக்காங்க போல. இதுல அவங்க பேர் இருக்கு. அட வாப்பா, என்னப்பா இருக்கும் இதுல? சீக்கிரம் காட்டுங்கப்பா. சித்தப்பா எங்களுக்காக என்ன அனுப்பியிருக்காரு, காட்டுங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா இதுல நிறைய சாக்லேட்ஸ் இருக்கும்னு. சிங்கி, ஆனா எனக்கு அதுல சாக்லேட்ஸ் இருக்கான்னு தோணலையே. இரு இப்போ இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி பாக்குறேன். அப்புறம் எல்லாருக்குமே தெரியும் இதுல என்ன இருக்குன்னு. அப்பா பாக்ஸ் திறக்கிறாரு. அப்ப பார்த்த உடனே எல்லாரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஒரு பாக்ஸ்ல பச்சை மாங்காய் இருந்தது. அப்புறம் இன்னொரு பாக்ஸ்ல பழுத்த மாங்காய் இருந்தது. வாவ், இவ்ளோ மாங்காவா? அட வா, இந்த பச்சை மாங்காயிலும் பழுத்த மாங்காயில இருந்தே எவ்ளோ நல்ல வாசனை வந்துகிட்டு இருக்குல்ல. சரியா சொன்னீங்கம்மா, பார்க்கவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்குல்ல. அப்புறம் பழுத்த மாங்காவை பார்த்த உடனே கட்டுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அப்புறம் அவன் சந்தோஷத்துல குதிக்க ஆரம்பிக்கிறான். அட மம்மா, எனக்கு இந்த பழுத்த மாங்காவை பாத்துக்கிட்டு இருந்தா எனக்கு ஒரு செம்மையான ஐடியா வந்திருக்கு. என்ன கட்டு? அட என்ன சிக்கி, மறந்துட்டியா? நாம சம்மர்ஸ்க்காக ஒரு ரிஃப்ரெஷிங்கான ஒரு ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு போகணும்னு சொன்னாங்கல்ல ஸ்கூல்ல. அதுவும் ஒரு மெயின் இன்கிரிடியன்ட் யூஸ் பண்ண சொல்லிருக்காங்க. நான் மறந்தே போயிட்டேன் கட்டு. அப்ப இத வச்சு நீ என்னதான் பண்ண போற? நான் இந்த பழுத்த மாங்காவை வச்சு ஒரு மேங்கோ ஷேக் பண்ணலான்னு இருக்கேன். அம்மா, என்னம்மா நீ கத்து தரியா எனக்கு? ஆஹா, கண்டிப்பா கண்டிப்பா நான் கத்து கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி கட்டுவ கிச்சனுக்குள்ள கூப்பிட்டுக்கிட்டு போறாங்க. மில்க் ஷேக் பண்றத அவன் கத்துக்க ஆரம்பிக்கிறான். அப்புறம் சிங்கி மட்டும் யோசிக்கிறான், என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையா இருப்பா. அவ கவலையா இருக்கிறத பார்த்து அவங்க அப்பா கேக்குறாரு, சிங்கி, என்னாச்சு? என்ன யோசிக்கிற? அப்பா, கட்டு பழுத்த மாங்காவை வச்சு மில்க் ஷேக் பண்ணலான்னு டிசைட் பண்ணிட்டான். ஆனா இந்த பழுக்காத மாங்காவை வச்சு நான் என்னப்பா பண்ண முடியும்? எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. அட சிங்கி செல்லம், உனக்கு தெரியாது, இந்த மாங்காவை வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஒத்துக்குற, மேங்கோ ஷேக்கு ரொம்ப டேஸ்டியா தான் இருக்கும். ஆனா நீ பச்சை மாங்காய் ஆம்பண்ணாவை குடிச்சிருக்கியா? என்னது, ஆம் பண்ணாவா? இல்ல அப்பா, எப்படி இருக்கும் பாது? இங்க பாருப்பா, நான் சின்ன வயசுல இருக்கும்போது பாட்டி கூட கிராமத்துல இருந்தோம். அப்போ எங்க அம்மா அப்படின்னா உங்க பாட்டி எங்களுக்காக வெயில்ல சில்லுன்னு மாம்பழ பண்ணாவை பண்ணி தருவாங்க. அது ரொம்ப ரொம்ப ரிஃப்ரெஷிங்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம அது ரொம்ப ஹெல்தியும் கூட. நிஜமாவாப்பா? அப்பனா உங்களுக்கு அது செய்ய வருமாப்பா? ஆமா சிங்கி, இது உங்க பாட்டியோட சீக்ரெட் ரெசிபி. அது எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் உனக்கு சொல்லி தரேன். அது நாளைக்கு எடுத்துட்டு போ. தேங்க்யூ அப்பா. நாளைக்கு கிளாஸ்ல என்னோட ட்ரிங்க் தான் யூனிக்கா இருக்க போகுது. அப்புறம் என்ன, கட்டுக்கு அவங்க மம்மி மில்க் ஷேக் பண்றது கத்து கொடுத்த பிறகு கிச்சன் காலியான பிறகு அப்பா பொண்ணு கூப்பிட்டுக்கிட்டு போறாரு. அவங்க அம்மாவோட சீக்ரெட் ரெசிபிய அவரு பொண்ணுக்கு கத்து தராரு. சிங்கி பாரு, முதல்ல நாம இத கொதிக்க வைக்கணும். இது கொதிச்சதுக்கு அப்புறம் இத எடுத்து தோலு பல்ப செப்பரேட் பண்ணணும். சரி, அப்புறம்பா? அதுக்கப்புறம் நாம அதுல ரெட் சில்லி பவுடர், உப்பு, கருப்பு உப்பு, மின்ட் லீவ்ஸ் அப்புறம் சர்க்கரைய போட்டு பிளெண்ட் பண்ணணும். என்னது, உப்பும் சக்கரையும் சேர்த்து போடணுமா? இத நான் மொத தடவை கேள்விப்படுறேன். ஆமா சிங்கி செல்லம். அதுக்கப்புறம் இது நல்லபடியா பிளெண்ட் ஆனக்கப்புறம் இதுல தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆம்பண்ணா தயார். அவ்வளவுதான். இதுல ஐஸ் கட்டிய போடணும். அட செம்மப்பா, செம்மையா பண்ணீங்க. அப்பா, நான் இத குடிச்சு பார்க்கலாமா? ஆஹா, கண்டிப்பா. ஏன் இல்ல? இது ரொம்ப டேஸ்டியா இருக்குப்பா, ரொம்ப ருசியா கூட இருக்கு. அப்பா, செம்மையா இருக்குப்பா. ஆமா சிங்கி, இப்போ பாட்டியோட சீக்ரெட் ரெசிபி உனக்கு கூட தெரிஞ்சு போச்சு. அப்பா, நாளைக்கு நான் இத செஞ்சு கொண்டு போறேன். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, ஸ்கூல்ல கூட எல்லாருக்கும் இது ரொம்ப நல்லா பிடிக்கும்னு. மறுநாள் கட்டு சிங்கியோட கிளாஸ்ல எல்லா பசங்களும் நிறைய ரிஃப்ரெஷிங் ட்ரிங்க்ஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. ஒருத்தங்க ரூ அப்சா, சில பேரு லெமன் ஜூஸ்,
சில பேரு மில்க் ஷேக் கூட செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. ஆனா எல்லாருக்கும் சிங்கியோட ஆம் பண்ண அப்படின்னு சொல்கிற சம்மர் ட்ரிங்க் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க் கிளாஸ்ல யாரும் ட்ரை பண்ணதே இல்ல. ஆனா எல்லாருக்கும் இந்த ட்ரிங்க் மட்டும் பிடிச்சிருந்தது. சிங்கி, எனக்கு நிஜமாலே தெரியல ஒரு பச்சை மாங்கால இவ்ளோ நல்லா ருசியா ஒரு சம்மர் ட்ரிங்க செய்ய முடியும்னு சொல்லி. ஹா குட்டி, இது ரொம்பவே ஹெல்தி கூட. இது சம்மர்ல குடிச்சோனா நம்ம உடம்பு ரொம்ப கூலா இருக்கும் தெரியுமா? ஆமா, கட்டுவோட மேங்கோ மில்க் ஷேக் கூட ரொம்ப நல்லா இருந்தது. அது குடிச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். தேங்க்யூ ஹரி. இது எல்லாமே பாட்டியோட சீக்ரெட் ரெசிபி தெரியுமா? எல்லா பசங்களும் வேற அவங்க செஞ்ச சம்மர் ட்ரிங்க்ஸ குடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்காக ஆம் பண்ணாவ ரெடி பண்றாங்க. அப்புறம் எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.